ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு இங்கிலீஷ் யூடியூப் சேனல். ஜென்ரலாகவே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ இங்கிலீஷில் பேசலாம்னு நினைக்கும் போது என்ன சென்டென்ஸ் அங்கே பேசணும் அப்படின்னு நம்ம மைண்டில் தோணும். ஆனால் அது ரைட்டா ராங்கா அப்படின்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்லேயே நம்ம என்ன செஞ்சுருவோம், அந்த இடத்துல பேசாமல் விட்டுருவோம். இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷில் பேசணும்னா நிறைய ஷார்ட் சென்டென்சஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. பெரிய பெரிய சென்டென்சஸ் பேசி அதில் தப்பா ரைட்டான்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன சென்டென்சஸ் கரெக்டாக பேசிடலாம். ஸோ அந்த மாதிரி பர்டிகுலரா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒன் கைண்ட் ஆஃப் ஷார்ட் சென்டென்ஸை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ வாங்க என்னென்ன சென்டென்சஸ் இந்த வீடியோல இருக்குன்னு பார்த்தலாம். இன்னைக்கு வீடியோக்கான சென்டென்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போன வீடியோல 3 கொஸ்டின்ஸ் உங்களுக்காக கொடுத்துருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தீங்க. நாமளும் ஒரு வாட்டி அதோடைய கரெக்ட் ஆன்சர்ஸை பார்த்துட்டு தென் இன்னைக்கு வீடியோவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, உன்னுடைய இடத்தை சுத்தமா வை அப்படின்னு சொல்றது. இங்கிலீஷ்ல பாருங்க, கீப் யோர் பிளேஸ் கிளீன். கீப் யோர் பிளேஸ் கிளீன். கீப் யோர் பிளேஸ் கிளீன். உன்னுடைய இடத்தை சுத்தமா வை. டிவி பார்க்கறத நிறுத்துன்றது ரெண்டாவது கேள்வியா கேட்டிருந்தேன். ஸ்டாப் வாட்சிங் டிவி. ஸ்டாப் வாட்சிங் டிவி. இங்க நம்ம டிவி பார்க்காதுன்னு சொல்லல, டிவி பார்க்கறத நிறுத்துன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்டாப் வாட்சிங் டிவி. தேர்ட் கொஸ்டின், என்ன தப்பா புரிஞ்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அதுக்கு டோன்ட் கெட் மீ ராங். டோன்ட் கெட் மீ ராங். இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் உங்க ஆன்சரோட ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் எல்லாமே ஐ ஆம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சென்டென்சஸாக தான் இருக்கும். இதுல ஐ அப்படிங்கிறது நான், உங்களுக்கு தெரியும். ஐ வந்ததுன்னா கூடவே ஆம் அப்படிங்கிற வார்த்தை நிகழ்காலத்துல பேசும்போது கண்டிப்பா இருக்கணுங்க. சிலர் ஐ இஸ் அப்படின்னு சொல்லி மாத்தி போட்டு பேசிடுவாங்க. அது ரொம்ப தப்பான சென்டென்ஸ் ஆயிரும். ஐ இஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்பவுமே ஐ ஆம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும். இதுக்கான எக்ஸாம்பிளே ஒன்றும் இல்லைங்க. நம்ம பேரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரை சொல்லிட்டா நம்மளோட நேமை நம்ம சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பீட்டர்னு ஒரு பையன் சொல்றாரு, ஐ ஆம் பீட்டர் அப்படின்னு. ஐ ஆம் பீட்டர். இந்த இடத்துல ஐ இஸ் அப்படின்னு சொன்னா தப்பா இருக்கும். ஐ ஆம் அப்படிங்கறது தான் வந்தாகணும். இதே ஷீலான்னு ஒரு பொண்ணு சொல்றாங்க, ஐ ஆம் ஷீலா. ஐ ஆம் ஷீலா. வேற எப்ப இது ரொம்ப யூஸ் ஆகும்னா, நம்மளுடைய வேலையை சொல்லும் போது, நம்ம ஆக்குபேஷன் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா, ஐ எம் அ ஸ்டூடெண்ட். ஐ எம் அ ஸ்டூடெண்ட். இதுவே நான் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லணும்னா, ஐ எம் அ டீச்சர். ஐ எம் அ டீச்சர். இதே ஒரு போலீஸ் சொல்றாரு அப்படின்னா, ஐ எம் அ policeman. ஐ எம் அ policeman. இது எல்லா சென்டென்ஸ்லயும் காமனா ஒன்று நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஐ எம் ஸ்டூடெண்ட், ஐ எம் டீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. ஐ எம் அ ஸ்டூடெண்ட், ஐ எம் அ டீச்சர், ஐ எம் அ policeman. இந்த மாதிரி நீங்க எந்த ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் சரி, அப்படிங்கறத சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷனை சொல்லுங்க. நீங்க டாக்டரா இருந்தா ஐ எம் அ டாக்டர். நீங்க பேங்கரா இருந்தா ஐ எம் அ பேங்கர். அதே மாதிரி இந்த சென்டென்ஸ் பாருங்களேன், ஐ எம் an இன்ஜினியர். ஐ எம் an ஆர்கிடெக்ட். ஸோ இந்த இடத்துல ஏன் ஆன் போடுறோம், ஏன்னு தானே சொல்லணும். இது ஏன் ஆன் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குயிக்கா சின்னதா உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த 5 எழுத்துக்கள் AEIOU, இந்த 5 எழுத்துக்கள்ல ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி எப்பவுமே சேர்க்கக்கூடாதுங்க. ஆன் தான் சேர்க்கணும். ஆன் தான் சேர்க்கணும். அதனால தான் இன்ஜினியர் அப்படிங்கிறது ஈல ஆரம்பிக்குது இல்லையா? அந்த ஈல ஆரம்பிக்கிறனால ஐ எம் an engineer அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஆர்கிடெக்ட், ஆர்கிடெக்ட் ஏல ஆரம்பிக்குது. ஸோ ஐ எம் an architectனு சொல்லணும். ஸோ நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆக்குபேஷன் AEIOU இந்த எழுத்துக்கள்ல ஆரம்பிக்குதுன்னா ஐ எம் an அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலையை சொல்லணும். அப்படி இல்ல அப்படின்னா, ஐ அம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர், பேங்கர் இந்த மாதிரி சொல்லிக்கலாம். அடுத்தது, நீ எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படின்னு யாராவது கேட்கும்போது, நான் நல்லா இருக்கேன்னு சொல்றோம் இல்லையா? இத டிஃப்ரெண்ட் வேஸ்ல சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஐம் ஃபைன். ஐம் ஃபைன். இந்த ஐ ஆம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா நிறைய சென்டென்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒண்ணு தான் இதுவும். ஐம் ஃபைன் அப்படின்னா நான் நல்லா இருக்கேன். ஐம் குட். இதுவும் நான் நல்லா இருக்கேன். ஐம் குட். ஐம் கிரேட்.
ஐம் கிரேட். இது அதோட கொஞ்சம் அதிகம். ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐம் ஃபைன், ஐம் குட், ஐம் கிரேட். ஒரே சென்டென்ஸே எப்பவுமே யூஸ் பண்ணாம வேற வேற மாத்தி மாத்தி யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்த சென்டென்ஸ், ஐம் ஹாப்பி. ஐம் ஹாப்பி அப்படின்னா நான் சந்தோஷமா இருக்கேன்னு அர்த்தம். ஐம் ஹாப்பி, நான் சந்தோஷமா இருக்கேன். ஐம் so ஹாப்பி அப்படின்னு கூட சொல்லலாம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றதுக்கு ஐம் so ஹாப்பி. இதுவே அதோட ஆப்போசிட், நான் சோகமா இருக்கேன்னு சொல்லணும்னா ஐம் சேட். ஐம் சேட். சேட் அப்படிங்கிறது சோகமா இருக்கிறது. ஐம் ஹாப்பி, ஐம் சேட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐம் எக்ஸைட்டட். ஐம் எக்ஸைட்டட். இதுக்கான அர்த்தம் நான் ரொம்ப உற்சாகமா இருக்கேன்னு சொல்றது. நான் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறேன்னு சொல்றது. இத புரியும்படி எடுத்துக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆளுக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து இன்னைக்கு லைவா போய் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல உட்காந்து மேட்ச் பார்க்க போறாரு. அப்போ அவர் சொல்லுவாரு, ஐ அம் சோ எக்ஸைட்டட் அப்படின்னு. ஐ அம் சோ எக்ஸைட்டட். அந்த நேர்ல போய் மேட்ச் பார்க்க போறோம் அப்படிங்கறத நினைச்சு அவர் ரொம்ப உற்சாகமா இருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐம் போர்ட். ஐம் போர்ட் அப்படின்னா எனக்கு போர் அடிக்குதுன்னு நம்ம தமிழ்ல பேச்சு வழக்குல சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கிலீஷ்ல ஐம் போர்ட். நெக்ஸ்ட் ஒன், ஐம் நர்வஸ். ஐம் நர்வஸ். இது எனக்கு பதட்டமா இருக்கு, நான் ரொம்ப பதட்டமா இருக்கேன் அப்படின்னு சொல்றது ஐம் நர்வஸ். நீங்க ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த சென்டென்ஸை நீங்க சொல்லலாம். ஏன்னா நமக்கு பதட்டமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நேரத்துல ஐம் நர்வஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், ஐம் ஸ்ட்ரெஸ்ட். ஐம் ஸ்ட்ரெஸ்ட். இதுக்கான எக்ஸாக்ட் தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப மன அழுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றது. ஏதாவது ஒரு விஷயத்தையே திரும்ப திரும்ப யோசிச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிப்போம் இல்லையா, அந்த நேரத்துல ஐம் ஸ்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, ஐம் கன்ஃபியூஸ்ட். ஐம் கன்ஃபியூஸ்ட். நான் ரொம்ப குழப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐம் கன்ஃபியூஸ்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐம் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஐம் ஃப்ரஸ்ட்ரேட்டட். இதுக்கு தமிழ்ல எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப விரக்தியா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? விரக்தின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படிங்கிற வார்த்தை. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஐ அம் ஸ்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை. அதுவும் ஐ அம் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்றதும் ஆல்மோஸ்ட் ஒண்ணு தான். ஐ அம் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படிங்கிறது ரொம்ப விரக்தி அடைஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஐ அம் ரிலாக்ஸ்ட். ஐ அம் ரிலாக்ஸ்ட். நான் கூல் ஆயிட்டேன், நான் நல்லா இருக்கேன், இதெல்லாம் சொல்றதுக்கு ஐ அம் ரிலாக்ஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், ஐ அம் டயர்ட். ஐம் டயர்ட். நான் ரொம்ப சோர்வா இருக்கேன்னு சொல்லணும்னா ஐம் டயர்ட். நெக்ஸ்ட் ஒன், ஐம் worried. ஐம் worried. நான் ரொம்ப கவலையா இருக்கேன். ஸோ எதை பத்தின்றத சொல்லாம நான் ரொம்ப கவலையா இருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லணும்னா ஐம் worried. இதே நான் சோகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐம் sad. நான் ரொம்ப கவலையா இருக்கேன்னு சொல்லணும்னா ஐம் worried. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐம் கியூரியஸ். ஐம் கியூரியஸ். நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஐம் கியூரியஸ். இப்போ நீங்க இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னாக்க ஐம் கியூரியஸ் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐம் சிக். ஐம் சிக். இதோடைய அர்த்தம் நான் உடம்பு முடியாம இருக்கேன்னு அர்த்தம். நான் உடம்பு முடியாம இருக்கேன்னா ஐம் சிக். இதே உடம்பு முடியாம இருந்து கொஞ்சம் நல்லாயி வருவோம் இல்லையா, கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நேரத்துல ஐம் பெட்டர். ஐம் பெட்டர். ஐம் சிக், ஐம் பெட்டர் நவ். ஐம் பெட்டர் நவ் அப்படின்னு சேர்த்து சொல்றீங்கன்னா இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன், ஐம் ஸ்கேர்ட். ஐம் ஸ்கேர்ட் அப்படின்னா எனக்கு பயமா இருக்குன்னு அர்த்தங்க. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா ஐம் ஸ்கேர்ட். ஐம் நாட் ஸ்கேர்ட் அப்படின்னு இந்த ஒரு நாட்டை மட்டும் ஆமுக்கும் ஸ்கேர்டுக்கும் நடுவுல போட்டீங்க அப்படின்னா நான் பயப்படலைன்னு அர்த்தம். நான் பயப்படலை, எனக்கு பயமா இல்லை அப்படின்னா ஐம் நாட் ஸ்கேர்ட். ஐம் ஸ்கேர்ட், ஐம் நாட் ஸ்கேர்ட். நெக்ஸ்ட் ஒன், ஐம் பிஸி நவ். ஐம் பிஸி நவ். நான் இப்போ பிஸியா இருக்கேன். ஐம் பிஸி நவ். ஐம் நாட் பிஸி நவ். நான் இப்போ பிஸியா இல்லை. ஐம் நாட் பிஸி நவ். நெக்ஸ்ட் ஒன், ஐம் ஃப்ரீ டுடே. ஐ ஆம் ஃப்ரீ டுடே. நான் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கேன். நான் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கேன். ஐம் ஃப்ரீ டுடே. ஐம் நாட் ஃப்ரீ டுடே. ஐம் நாட் ஃப்ரீ டுடே. நான் இன்னைக்கு ஃப்ரீயா இல்லை. ஐம் நாட் ஃப்ரீ டுடே. நெக்ஸ்ட் ஒன், ஐம் ரெடி. ஐம் ரெடி. நான் தயாரா இருக்கேன், நான் ரெடியா இருக்கேன். ஐம் ரெடி. ஐம் நாட் ரெடி எட். ஐம் நாட் ரெடி எட். இது நான் இன்னும் ரெடியா இல்லை அப்படின்னு சொல்றது. இந்த எட் அப்படிங்கிற வார்த்தை
இன்னும்னு சொல்றதுங்க. ஐம் நாட் ரெடி yet அப்படின்னா, நான் இன்னும் தயாராகல, நான் இன்னும் ரெடியா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஐம் நாட் ரெடி yet. நெக்ஸ்ட் ஒன், ஐம் ஹங்க்ரி. நான் பசியா இருக்கேன். ஐம் ஹங்க்ரி. ஐம் நாட் ஹங்க்ரி. எனக்கு பசிக்கல, இல்ல நான் பசியா இல்ல. இது எல்லாமே ஐம் நாட் ஹங்க்ரி. நெக்ஸ்ட் ஒன், ஐம் thirsty. ஐம் thirsty அப்படின்னா எனக்கு தாகமா இருக்குன்னு அர்த்தம். நான் தாகமாக இருக்கிறேன்னு அர்த்தம். ஐம் நாட் thirsty அப்படின்னா எனக்கு தாகமா இல்ல. ஐம் நாட் thirsty. முன்னாடி என்ன படிச்சோம்? ஐம் hungry, ஐம் நாட் hungry. இங்க ஐம் thirsty, ஐம் நாட் thirsty. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐம் proud of you. ஐம் proud of you. நான் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இந்த ஐம் proud of you. இத நீங்க யார பார்த்து வேணாலும் சொல்லலாம். உங்க ஃப்ரெண்டோ, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ, உங்க பசங்களோ ஏதாவது ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லலாம். நான் உன்ன நினைச்சு பெருமைப்படுறேன்னு அர்த்தம். இதோடைய ஆப்போசிட் சென்டென்ஸ் தான் ஐ அம் டிசப்பாயிண்டட் இன் யூ. ஐ அம் டிசப்பாயிண்டட் இன் யூ. இது எந்த மாதிரியான நேரங்கள்ல நீங்க யூஸ் பண்ணலாம்னா, இதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டோ, இல்ல ஃபேமிலி மெம்பரோ, பசங்களோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நல்லா அச்சீவ் பண்ணுவாங்கன்னு நெனச்ச நேரத்துல, அவங்க அந்த மாதிரி எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கும் பட்சத்துல, நம்ம இந்த சென்டென்ஸ சொல்லலாம். ஐ அம் டிசப்பாயிண்டட் இன் யூ அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் சென்டென்சஸ் எல்லாமே ஐ ஆம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஐ ஆம் இன் தி ஆஃபீஸ். ஐ ஆம் இன் தி ஆஃபீஸ் அப்படின்னா நான் ஆஃபீஸ்ல இருக்கேன். நான் ஆஃபீஸ்ல இருக்கேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆஃபீஸ்ல. அதுக்காக இன்னு நம்ம இங்கிலீஷ்ல சேர்த்துக்கணும். ஐ அம் இன் தி ஆஃபீஸ். அடுத்தது ஐ அம் இன் தி ஏர்போர்ட். ஐ அம் இன் தி ஏர்போர்ட். நான் ஏர்போர்ட்ல இருக்கேன். ஐ அம் இன் தி ஏர்போர்ட். அடுத்தது ஐ அம் இன் தி ரெஸ்டாரண்ட். ஐ அம் இன் தி ரெஸ்டாரண்ட். நான் ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன். பொதுவாவே சாப்பிடக்கூடிய இடங்கள்ல எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்டு வந்துடுறோம். இந்த மாதிரி இடங்கள ஹோட்டல் சொல்றத விட ரெஸ்டாரண்ட் சொல்றது தான் நல்லா இருக்கும். ஜெனரலி ஹோட்டல் அப்படிங்கிறது தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் 2க்கும் சேர்த்த இடங்கள் தான் ஹோட்டல்னு சொல்லுவாங்க. ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது சாப்பிட்றதுக்கான இடங்கள் மட்டும் தான் ரெஸ்டாரண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ ஐ அம் இன் தி ரெஸ்டாரண்ட் அப்படின்னா நான் ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன். ஐ அம் இன் தி தியேட்டர் அப்படின்னா நான் தியேட்டர்ல இருக்கேன். ஐ அம் இன் தி தியேட்டர். நான் தியேட்டர்ல இருக்கேன். ஸோ நீங்க எந்த ஒரு பிளேஸையும் சொல்லும்போது இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். ஐ அம் இன் தி அப்படின்றத சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐ அம் ஆன் தி ஃபோன். ஐ அம் ஆன் தி ஃபோன். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிச்சீங்கன்னா, நான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன்னு சொல்றோம். நான் ஃபோன்ல இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன், என்னை கூப்பிடாத, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அந்த நேரத்துல ஐ அம் ஆன் தி ஃபோன் அப்படின்னு சொல்லணும். இன் சொல்லிராதீங்க. ஆன். ஐ அம் ஆன் தி ஃபோன் அப்படின்னா நான் ஃபோன்ல இருக்கேன், நான் கால்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றது. ஐ அம் ஆன் தி வே. நான் வழியில இருக்கேன். அதாவது நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன், நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கேன். ஐ அம் ஆன் தி வே அப்படின்னு சொல்லணும். ஐ அம் ஆன் தி வே. நெக்ஸ்ட் ஒன், ஐ அம் ஆன் த கவுச். ஐ அம் ஆன் தி கவுச். கவுச் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. சோஃபா மாதிரியான ஒரு உட்கார்ற இடம் தான் வந்து கவுச் அப்படின்னு சொல்லுவோம். ஐ அம் ஆன் தி கவுச் அப்படின்னா நான் கவுச்ல இருக்கேன். இதெல்லாம் ஆன் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு வரக்கூடிய சென்டென்சஸ். ஐ அம் ஆன் தி ஃபோன், ஐ அம் ஆன் தி வே, ஐ அம் ஆன் தி கவுச். நெக்ஸ்ட் ஒன், ஐ அம் வித் மை ஃபேமிலி. ஐ அம் வித் மை ஃபேமிலி அப்படின்னா நான் என் ஃபேமிலி கூட இருக்கேன், நான் என் குடும்பத்து கூட இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இதுவே ஐ அம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன்னு அர்த்தம். ஸோ எப்பயாவது நீங்க இவங்க கூட, ஃபேமிலி கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட வார்த்தை வருது அப்படின்னா வித் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணணும். ஐ அம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் வித் மை ஃபேமிலி. நெக்ஸ்ட், நான் வீட்ல இருக்கேன்னு சொல்லணும்னா ஐ அம் அட் ஹோம். ஐ அம் அட் ஹோம். இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஐ அம் இன் ஹோம்னு நீங்க சொல்லக்கூடாது. ஐ அம் அட் ஹோம் அப்படிங்கிறது தான் கரெக்டான சென்டென்ஸ். ஐ அம் அட் ஹோம் அப்படின்னா நான் வீட்ல இருக்கேன். நான் வீட்ல இல்ல அப்படின்னா ஐ அம் நாட் அட் ஹோம் நவ். நான் இப்போ வீட்ல இல்ல. ஐ அம் நாட் அட் ஹோம் நவ். இத இன்னொரு முறை சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு கால் பண்றாங்க. நீங்க அவங்க உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்றாங்க. பட் நீங்க அந்த வீட்ல இல்ல. அப்ப என்ன சொல்லணும்? ஐ அம் நாட் அட் ஹோம் நவ். ஐ அம் அவுட் நவ். நான் இப்போ வீட்ல இல்ல, வெளிய இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு தான் இந்த 3வது சென்டென்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஐ அம் நாட் அட் ஹோம் நவ். ஐ அம்
அவுட் நவ். ஐம் அவுட் நவ் அப்படின்னா நான் வெளியே இருக்கேன். இதை நீங்க ஐம் அவுட்சைட் நவ் அப்படின்னு கூட சொல்லலாம், ப்ராப்ளம் இல்லை. ஐம் அவுட் நவ் இல்லைன்னா ஐம் அவுட்சைட் நவ். ஸோ ஐம் அட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டில் இருக்கேன். ஐம் நாட் அட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டில் இல்லை. ஐம் நாட் அட் ஹோம் நவ், ஐம் அவுட் நவ் அப்படின்னா நான் வீட்டில் இல்லை, வெளியே இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டென்சஸ் எல்லாம் கவனமா பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ உங்களுக்கான 3 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க என்ன ஆக்குபேஷன்ல இருக்கீங்க? நான் ஒரு டீச்சரா இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதே மாதிரி நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. செகண்ட் கொஸ்டின், இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. நான் வீட்டில் இருக்கேன், நான் ஆஃபீஸில் இருக்கேன், நீங்க வீட்டிலேயே கூட நான் கிச்சன்ல இருக்கேன். இந்த மாதிரி நீங்க எதனாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் மூணாவது கொஸ்டின், இந்த நிமிஷம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நம்ம நிறைய வார்த்தைகள் படிச்சோம். ஹாப்பியா இருக்கிறது, சேடா இருக்கிறது, கன்ஃபியூஸ்டா இருக்கிறது, இல்லைன்னா பயப்படுறது. இந்த மாதிரி என்ன ஃபீலிங் இப்போ உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். இந்த 3 கொஸ்டினுமே ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி மாறும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ட்ரை பண்ணிட்டு காமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. எழுதும்போது எழுத நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணும்போதும் சரி, சத்தமா சொல்லிக்கிட்டே அதுக்கப்புறம் டைப் பண்ணுங்க, எழுதி வைங்க. கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த சென்டென்சஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு டெய்லி லைஃப்ல யூஸ் ஆகும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய இந்த சென்டென்சஸ் எல்லாம் சத்தமா சொல்லி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.